நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி பவுல் அப்போஸ்தலன் எப்படி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஊழியங்களிலே சுவிசேஷ ஊழியம் மிக முக்கியம். இன்னைக்கு நான் உங்க மத்தியில ஒரு அப்போஸ்தலனா நிக்கிறேன்னா, ஒரு சுவிசேஷகனா இருந்து முதல் ஊழியம் என்னை கர்த்தர் அந்த பாதையில தான் நடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு மேய்ப்பர் ஊழியத்திலே வழி நடத்தி, அதுக்கு அப்புறம் தான் அதுல தேறி வரும்போதுதான் அந்த போதக அபிஷேகம் அதெல்லாம் வளர வளர வளரதான் அப்போஸ்தலர் ஒரு ஊழியத்தை, ஒரு மேன்மையான கனமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது பிறரை உருவாக்கக்கூடிய ஊழியம், பிறரை ஊழியத்திலே எழுப்பக்கூடிய ஒரு ஊழியம். பவுல் அப்போஸ்தலன் இந்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்து எல்லாருமே இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்தான் என்பதை குறித்து தான் நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். இந்த கிருபையை குறித்து மட்டுப்படுத்துறவர்களுக்கு இது அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. கைதட்டும், இதுதான் உண்மை. கிருபை இல்லாமல் ஊழியம், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவன் சுவிசேஷ ஊழியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்? ரோமர் 1:16-17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதனிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இதுல ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது என்ன? இது எப்படி சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொல்லாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அதை குறித்து பேச நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்படேன். முன்பு யூதனிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் எந்த ஜாதியோ எந்த யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, அவனை சுகமாக்க, அவன் ரட்சிக்கப்பட, அவன் சமாதானத்தை பெற, அவன் ஆசீர்வாதத்தை பெற அவனுக்கு தேவ பலன். பலன் என்னது? கிருபை, வல்லமை. அந்த பலன், அந்த கிருபை அது எங்க இருக்கா? தேவனுடைய சுவிசேஷத்தில், அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கா. அந்த வார்த்தைக்குள்ளே அது எப்படி சொல்றாரு பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, ரட்சிப்பு, அவனுக்கு விடுதலை, அவனுக்கு சுகம், அவனுக்கு சமாதானம், அவன் கடன் பிரச்சனை தீரணும், இப்ப அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிப்பு உண்டாக, அது தேவ பலனாய் இருக்கிறது. அதுனா எது? மேல உள்ளத சொல்றாரு. அதுனா எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். அது தேவ பலன். தேவ பலன்னா தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை என்னது? தேவனுடைய கிருபை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுடைய கிருபை தேவனுடைய வார்த்தையில்,
கிறிஸ்துவின் வார்த்தையில் வார்த்தையும் கிருபையும் பிரிக்க முடியாது. கைதட்டுவோம். வார்த்தையும் கிருபையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த கிருபையை ஒருத்தன் எப்படி அனுபவிக்க முடியும்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலதான் என்ன செய்வானா? நீதிமான் பிழைப்பானா. அந்த விசுவாசம் எங்க இருக்கா? தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையில். சுவிசேஷம். கிருபை எங்க இருக்கு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். இங்க என்ன சொல்றாரு? விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டாகுதா? தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தை கிருபையா இருக்கு. அந்த கிருபைக்குள்ளதான் அதை விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய நீதிய, தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், இது என்ன அப்படி விசேஷமான ஒரு செய்தியா? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது மொழிபெயர்ப்புல அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல செய்தி, நற்செய்தி. நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நற்செய்தி. நற்செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல செய்தி, நற்செய்தி. ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஒரு தேவ மனுஷன் எப்படி செய்யணும்? பவுல் சொல்றாரு, முதல்ல சுவிசேஷம் என்றால் என்னவென்பது உனக்கு தெரியணும். அது கிறிஸ்துவின் சுவிசேஷம். அது கிறிஸ்துவின் சுவிசேஷம். முன்பு யூதரிலும் அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லிட்டு அந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிருபை இருக்கு. அந்த சுவிசேஷம் விசுவாசத்தினாலதான் தேவனுடைய பரிசுத்தத்தையே உனக்குள்ள கொண்டு வருது. விசுவாசத்தினால அந்த பரிசுத்தம், அந்த வல்லமை, உன் வாழ்க்கையில சுகம் எல்லாமே விசுவாசம். மேல வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தை கிருபையா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல அதை விசுவாசத்துலதான் நீ அனுபவிக்க முடியும் சொல்றாரு. இப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் அதுக்கு மொழிபெயர்ப்புல அர்த்தம் என்ன இருக்குன்னா, நல்ல செய்தி, நற்செய்தி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நற்செய்தி, நற்செய்தி. அப்போ ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எப்படி சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? இப்ப சிலர் எப்படி சொல்றாங்க தெரியுமா? தப்பு பண்ணிட்டு இல்ல, நீ தண்டனை அணிவிச்சே ஆவ, நீ தண்டனைய அணிவிச்சே ஆவ. நீ செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை என்ன செய்ற? அனுபவிக்க. நீ செய்யற பாவத்துக்கு தான் இந்த தண்டனை என்ன செய்ற? அனுபவிக்கிற. அவன் ஏன் கஷ்டப்படுறான் தெரியுமா? அவன் ஏன் நோயோட இருக்கான் தெரியுமா? அவன் ஏன் கடன் பிரச்சனையில இருக்கான் தெரியுமா? அவன் ஏன் ரோட்டு வழியா அலையறான் தெரியுமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் அப்படி அலையறான் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்ல. கைத்தட்டும். அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்ல. அல்லது என்ன சொல்லுவாங்க? நீ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ. நீ கண்டிப்பா எங்க போவ? நரகத்தான் போவ. கண்டிப்பா உனக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றது உண்மையா? உண்மை இல்லையா? சொல்லுங்க. ஐயா, நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுப்ப, கண்டிப்பா நீ நரகத்துக்கு தான் போவ. உனக்கு கண்டிப்பா வியாதி வரும்.
நீ கண்டிப்பா தரித்திரம் ஆவ. நீ செஞ்ச தண்டை நீ எதை விதைக்காத அறுப்ப அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அது உண்மையா உண்மை இல்லையா? சொல்லுங்க, உண்மையா உண்மை கிடையாதா? குழம்பிட்டாங்க பாருங்க. சொல்லுங்க, உண்மை உண்மை. அது உண்மை. சொல்லுங்க, அது உண்மை. அது உண்மை. ஆனால் அது நற்செய்தி அல்ல. கைதட்டும். அது நற்செய்தி அல்ல. அது ஒரு செய்தியா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் அது அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அது அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன தெரியுமா? ஐயா, பாவத்து மித்தமா உனக்கு வியாதி வரும், நிச்சயமா நீ நரகத்துக்கு போவ, அது ஒரு பகுதி. ஆனா கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொன்னா, ஐயா அந்த பாவிகளை நேசிக்க தான் இயேசு வந்தார். கைதட்டுவோம். இயேசு வந்தார். உன் தண்டனை போக்க தான் இயேசு வந்தார். உன்னை மாற்ற தான் இயேசு வந்தார். உன்னை விடுவிக்க தான் இயேசு வந்தார். அதுதான் என்னது? நற்செய்தி. கைதட்டும். நற்செய்தி. நற்செய்தி. அதுதான் கிருபையின் செய்தி. அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அதுக்கு தான் நான் வசனத்தை அதை விளக்கினேன். விசுவாசிக்கிறவனுக்கு அது தேவ பலன். அப்ப அதுல வார்த்தையில என்ன இருக்கு? கிருபை இருக்கு. அப்போ ஒரு மனிதனை பயங்காட்டுவது ஒரு பக்கமா இருந்தாலும், ஐயா நீ தப்பு பண்ற, நீ வியாதி வரும், தப்பு பண்ணனால நீ நரகத்தான் போவ அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையை சொல்றதை விட நற்செய்தியை சொல்லு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லு. ஐயா அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றது எப்படி? இந்த நரகத்திலிருந்து நீ தப்பிக்கிறது எப்படி? நீ நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறது எப்படி? அதுக்கு இந்த பூமியில வந்தவர் யார்? என் ஆண்டவர் இயேசு. கைதட்டுவோம். என் ஆண்டவர் இயேசு. இந்த அர்த்தத்தை தேடும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஐயா நரகத்துக்கு போறது உண்மையா இருக்கலாம், பாவத்து நிமித்தமா தண்டனை உண்மையா இருக்கலாம், அதுக்கான மீட்புக்கான பரிகாரம் என்ன? அதுக்கு பரிகாரம் என்ன? இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? அதை நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொல்றான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கட்டும், அவன் சாவான் பாருங்க, அவன் நடு ரோட்ல சாவான், அவன் அப்படி சாவான். அது கிருபையின் சுவிசேஷம் அல்ல, அது தண்டனை கொடுக்கிற சுவிசேஷம். என் ஆண்ட பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க நான் வெட்கப்படேன், நான் பயப்படவே மாட்டேன், தலகுனியவே மாட்டேன். இயேசு அவர்களை ரட்சிக்க வந்தார், இயேசு அவர்களை குணமாக்க வந்தார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ரோமர் புஸ்தகம் 3:23-24. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். முதல்ல என்ன சொல்றாரு? எல்லாமே பாவம் செய்து நினைச்சாங்களா? தேவ மகிமையற்றவர்களாகி. ஐயா நீ அவன் செத்து போயிருவான், நீ சரியில்லை அப்படின்னு சொல்றது, முதல்ல நீ சரியா இருக்கியா? நீ எல்லாத்துலயும் சரியா இருக்கியா? இந்த வசனத்தை பாருங்க என்ன இருக்குன்னு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாருமே பாவம். ஏன் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க? நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. தாவீது அதை ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. ஐயா நான் எதனால பாவம் செய்யறேன் தெரியுமா? நான் பிறந்ததே பாவத்துலதான். சங்கீதம் 51:5 சொல்லிட்டாரு, தாயினை பாவத்திலே கற்பம் தரித்தாள். சங்கீதம் 51:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் துர்க்குணத்தில்
நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள். ஐயா, நான் கருவுல உருவாகும் போதே நீ அவுட்டு, பாவத்தோட தான் இருக்க, நீ பாவத்தோட தான் இருக்க. அப்ப அந்த பாவத்துல இருந்து தாவீது அதை ஒத்துக்கிட்டான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர் என்று பவுல் சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு, நான் வயித்துல கரு உருவாகும் போதே பாவத்தோட தான் உருவாறேன், அதனாலதான் நான் பாவம் செஞ்சேன். ஆனா அதுக்கு சோர்ஸ் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன என்ன வழி உண்டு? அல்லேலூயா. பவுல் ரோமர் 3:23 இதை சொல்றாரு. 24 என்ன சொல்றாரு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. இதுதாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷம். கை தட்டுவோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு. நீங்க செய்யல, அந்த மீட்பை யார் செஞ்சிருக்கா? இயேசு செஞ்சிருக்கிறாரு. அதை சொல்லி கொடு. அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். கை தட்டுவோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை, உதாரணத்தை பாருங்க. ரெண்டு காரியத்தையுமே பவுல் விளக்குவார். ரோமர் 6:23 வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா காணிங்க, ரெண்டையும் விளக்குறார் பாருங்க பவுல் ரோமருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரெண்டையும் சொல்றாரா? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். தேவன் பாவம் செய்யறதுனால அவனுக்கு வியாதியாகிய மரணம் வருது, தரித்திரங்கிற மரணம் வருது, விபத்துங்கிற மரணம் வருது. சரியா? அப்படி சொல்ற, அதை சொல்றதுனால அவன் விடுதலையாக முடியாது. நீ எதை சொல்லணும்? கிறிஸ்துவின் தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். முழு ஆசீர்வாதம். அதை சொல்லி கைதட்ட. முழு ஆசீர்வாதம், முழு ஆசீர்வாதம். ஐயா, பாவம் உன வாசல் படியில படுத்து கிடக்கு, பாவம் உன விரட்டி பிடிக்கு, உண்மைதான், அது உண்மைதான். ஆனா பவுல் சொல்றாரு, ஐயா நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லு. அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? அந்த நரகத்துக்கு தப்பிக்கிறது எப்படி? அந்த பாதாளத்துக்கு தப்பிக்கிறது எப்படி? நீ வியாதியில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம்யா. அடுத்து ஒரு நாணயத்துல ரெண்டு பகுதி இருக்கிற மாதிரி இன்னொரு பகுதியை பவுல் சொல்றாரு, தேவனுடைய கிருபையின் வரமோ, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். முழு பாதுகாப்பு, முழு மீட்பு, சுகம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் அத்தனையும் இயேசுவுக்குள் இருக்கு. கைதட்டுவோம். அந்த சுவிசேஷத்தை சொல்ல நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. நீங்க நியாயப்பிரமாணத்தை பத்தி அப்படி இரு, இப்படி இரு, திரும்பி பார்க்காத, இப்படி இருக்கணும், ஒயிட்ட போடு, அதை போடு, இதை போடு, அதைத்தான் சொல்றாங்களே தவிர மீட்பு எங்க இருந்து வருது? இயேசு கிறிஸ்து. மீட்பு எங்க இருந்து வருது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட சபையெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பியே பார்க்க முடியாது, மண்டையில கொட்டே விழுந்துரும் திரும்பி பார்த்தா. அப்படி பயந்து போய் தான் இருப்போம். ஏசப்பாக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பாஸ்டர் ஒய்ஃபுக்கு தான் பயப்படுவோம். ரவுண்ட் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்து போய் தான் அப்படி திரும்பி பார்க்காம இருப்போம். இயேசு கூட நினைப்போமா என்னமோ தெரியல. அப்ப அந்த கிருபை சத்தியம்லாம் தெரியாது. நீங்கள் பாக்கியவான்கள். கைதோடு. நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த செய்தியை தப்பா எடுத்துட கூடாது. உங்களை பாவம் செய்யற சொல்றேன்னு சொல்லல. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்தின்னா துச்செய்தி இல்ல. ஒருத்தனை பயங்காட்டி நரத்து போவ, அழிஞ்சு போவ, ரோட்ல செத்து கிடப்ப, நீ நாசமா போயிருவ, உன் சாபம் தொடரும்,
இது நற்செய்தி அல்ல. அது உண்மை செய்தியா இருந்தாலும் என் தேவன் பிறருக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. உன்னை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். உன்னை நரகத்திலிருந்து விடுவிக்கதான் இயேசு வந்தார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரை வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நல்லா பாருங்க, எதனால ஒருத்தன் பாவம் செய்றான்? அன்றியும் ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாதனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. நீங்க எதனால பாவியானுங்க தெரியுமா? உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புனால அல்ல, உங்க தாத்தா பாட்டி பூட்டன் செஞ்ச தப்புனால அல்ல, முதல் மனிதனாகி ஆதாம் இருக்கிறான்ல, அவன் செஞ்ச அட்டூழியத்தினாலதான் நம்ம எல்லாருமே பாவிகளாக்கப்பட்டன்னு வேதமே நமக்கு சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஜீன் அப்படியே வந்துட்டு. அதனால இயேசு என்ன பார்த்தாரு? ஒருவருடைய கீழ்ப்படியாதனால பாவி ஆகிட்ட. இப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கையை தட்டுவோம். அநேகர் 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 அநேகர். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான், அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டுட்ட. இத சொல்றதாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதை நீங்க சொல்றீங்களா? இதை நீங்க சொல்றீங்களா? இயேசு ரோமர் 5:7-8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில், நம்ம பாவிகளா, ஏன்னா ஆதாமாலதான் பாவி ஆயிட்டோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுல நல்லவனுக்காக இயேசு வந்தாரா, பாவிக்காக இயேசு வந்தாரா? பாவிக்காக. இப்போ உனக்காக தானே இயேசு வந்தாரு. ஆமென். அப்போ ஒருத்த பாவத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறான். பார்த்து நீ செஞ்சில்ல, அனுபவி. நீ தப்பு பண்ணில்ல, நீ அனுபவி. அப்படி சொல்றது சுவிசேஷமா? ஐயா, நீ அறியாம பண்ணிட்ட, அது ஆதாமுடைய சுவாபம் விரட்டி வந்திருக்கலாம். இப்ப அதுல இருந்து வெளியே வர ஒரு நற்செய்தியை சொல்றேன். இயேசு அதுக்கு தான் வந்தார். கைதட்டும். இயேசு அதுக்கு தான் வந்தார். ஹல்லேலூயா. உன்னை விடுவிக்க வந்தார். நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். நல்லவர்களுக்காக வரலையா? இயேசு பாவிகளுக்காக வந்தார்னா, நம்மள மாதிரி ஒரு தெய்வம், ஒரு அப்பா கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்குமா? கைதட்டுவோம், கைதட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி. இன்னைக்கு எல்லாருக்கும் பயங்காற்ற செய்தி. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, நீ செத்து போனா நரகத்துக்கு போவ, நீ செத்து போனா பாதாளத்துக்கு போவ, நீ தப்பு பண்ணா தண்டனை அனுபவிப்ப, இப்படி அவன் எனக்கு சொன்னதுனால நான் ரட்சிக்கப்படல. ஏன்னா அவன் சொன்னாலுமே அவன் சொல்லட்டாலுமே எனக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்படாம நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் தப்பு பண்ணுனா தண்டனை கிடைக்குங்கிறது தெரியும், தப்பு பண்ணுனா நரகத்துக்கு போவங்கிறது எனக்கு தெரியும். அவன் சொல்லாமலே எனக்கு தெரியும். இப்ப நீங்க இதுல உட்கார்ந்து இருக்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நரகத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, தெரியும். ஆனா நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுயா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க, எனக்கு வேலை கிடைக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, உனக்கு வேலை கிடைக்கும். அதுக்குதான் வந்தாரு. நீ ஏற்றுக்கொள்ளு. நீ பாவி, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்க, நீ செய்த பாவத்துக்கு தான்
தண்டனை அனுபவிக்க அப்படின்னு சொல்லல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளியா, அவன் சொன்னது கிறிஸ்துவின் சுவிசேஷம். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், அந்த பாவத்தை மன்னிக்க தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இப்ப அவர் ரத்தத்தால கழுவப்படு, உனக்கு வேலை கிடைக்கும், இயேசு உனக்குள்ள வருவாரு. அப்ப என்னன்னா, இன்னைக்கு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும், நீ செத்து போவ, நீ நரகத்து போவ அப்படி சொல்றது நீங்க சொன்னாலுமே அவனுக்கு தெரியும் நம்ம தப்புனால நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். அவனுக்கு தெரியும். அவனுக்கு தேவை இப்ப என்ன தெரியுமா, அவன் அதுல பிரச்சனையில இருந்து வெளியே வர இயேசு தேவை. கை தட்டுவோம். இயேசு தேவை. ஹல்லேலூயா. அது என்ன சுவிசேஷம் தேவை? கிறிஸ்துவின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? அப்போ ஒரு மனிதன் 1000 தப்பு பண்ணி அவன் வியாதியில இருக்கான், கடன் பிரச்சனையில இருக்கான், நரகத்துக்கு போறவனா இருக்கான். அவனுக்கு போய் இயேசு பத்தி சொன்ன உடனே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். ஏற்றுக்கொண்ட உடனே பாவத்துல வெளியே வந்துடுறான், சாபத்துல வெளியே வந்துடுறான், தரித்திரத்துல வெளியே வந்துடுறான், பாதாள வல்லமைக்கே வெளியே வந்துடுறான். இவன் ஒண்ணுமே செய்யல, ஏசப்பா மேல விசுவாசித்தான். அதுக்கு பேர் என்ன? கிருபை. கை தட்டுவோம். கிருபை, கிருபை, கிருபை. அது வெளியே வர்றதுக்கு அவன் ஒண்ணுமே செய்யல. பழைய ஏற்பாட்டிலேயாவது 10 ஆடை வெட்டு, 10 கோழியை வெட்டு, பறவைகளை வெட்டு, அதுக்காக அவன் காசு செலவழிச்சு ரத்தத்தை பலியிடணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா எதுக்கு வந்தாரு? இலவசமாய். கை தட்டுவோம். இலவசமாய் கிருபையினால் அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை நரகத்தின் வல்லமையிலிருந்து மாத்திரம் இல்ல, இந்த பூமியில எல்லா பிரச்சனையும் உன்னை விடுவிக்க இயேசு உனக்குள்ளே வருகிறார். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இன்னும் சொல்ல போனா கிருபையின் சுவிசேஷம். இத பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில சொல்றாரு பாருங்க. அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று ரோமர் புஸ்தகத்துல சொல்றாரு. இங்க பவுல் எதை சொல்றாருன்னா அப்போஸ்தலர் 20:24. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எல்லாரும் பாருங்க, அங்க ரோமர்ல என்ன பார்த்தாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை. இங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். அங்க என்ன சொன்னாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஏன் அதுக்கு கிருபையின் சுவிசேஷம் வச்சுட்டாங்க? நீங்க நிறைய பேர் பாருங்க, கிருபை கிருபை கிருபைன்னு போதிச்சு எல்லாரும் ஏமாத்துறாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தன் நரகத்துக்கு போறான், ஒருத்தன் வியாதியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் சாவ கிடக்குறான், அவனுக்கு போய் இயேசு பத்தி சொல்லி அவன் சாபத்தின் வல்லமை கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உடஞ்சு நொறுங்கி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னா அது கிருபை கிடையாதா? அத காசை கொடுத்தா வாங்கினா, 10 ஆட்டை கொடுத்தா வாங்கினா, இலவசமா ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சா அவ்வளவு பிரச்சனை மாறுதுன்னா அது கிருபை தானே? அதனாலதான் பவுல் இங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். சுவிசேஷம். கையை தட்டுவோம். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போ நீ ஒருத்தன் பேசும்போது எப்படி பேசணும்? சிலர் பாருங்க, பேசும்போது சிங்க மாதிரி தான் பேசுவாங்க. அட்டிதான் விழும், அட்டிதான் விழும். கர்த்தர் உன்னை நொறுக்க போறாரு பாரு. கை விளங்காம, கால் விளங்காம, தலை துண்டிக்கப்பட பாரு, ரோட்ல செத்துதான் கிடப்ப பாரு. ஐயா, சுவிசேஷம் என்பது கிருபையின் சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ பாவியா இருந்தாலும் இப்ப இயேசு உன்னை நீதிமானாக்க போறார். உன்னதாயா தேடி வந்தாரு, உனக்காகத்தாயா வந்தாரு. இப்படி சொல்லக்கூடிய சுவிசேஷங்களை கர்த்தர் தேடுகிறார். கை தட்டுவோம். தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே காரங்களை கண்டாலே பயந்து ஒருத்தன் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையா ஐயா, அது பெந்தெகோஸ்தே சபை ஐயா, அவன் வந்தா அதை தூக்கி போடு, இதை தூக்கி போடுமா, அது கல்லும்பா, இதை மண்ணும்பா, இதை பேயும்பா, இப்படி சொல்லுவான். என்ன ஆளை விடுங்கய்யா, நான் வரமாட்டாயா, நீங்க எல்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு பேசுற ஆளு. பவுல் சொல்றாரு, கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம்.
இயேசுடைய அன்பை சொல்லுப்பா. சிலுவையில உன் பாவத்துக்காக தான்பா அவர் துடி துடிச்சாரு. உன் நோய்க்காக தான்பா அவர் காயப்பட்டாரு. ஐயா, உன் தரித்திரத்தை போக்கதான் அவர் சிலுவையில தரித்திரரா தொங்கினாரு. ஆடை இல்லாமல் தொங்கினாரியா? அவரை மாதிரி ஒரு தெய்வம் உண்டா? அவரை பாரியா, அவருடைய அன்பை பாரியா. அத சொன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா? நீ ரூல்ஸ் போட்டனா ஓடுவான். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அது கிருபையின் சுவிசேஷம். கை தட்டுவோம். கிருபையின் சுவிசேஷம். அல்லேலூயா. இன்னைக்கு சபையை மக்கள் வெறுக்க காரணம் அதுதான். தேவனுடைய அன்பை சொல்லியா, நீ மத கோட்பாட சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ அன்பு சொல்லு. ஏசப்பா சிலுவையில உனக்காக எல்லாமே இலவசமா செஞ்சுட்டாரு. அந்த கிருபை பத்தி பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது சொல்லாதனாலதான் ஒரு அறுவடை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எப்படி பேசுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் பாவிகளை நேசிக்கிறார். அவர் என்ன மட்டும் என் பாவத்தை கண்டு அன்னைக்கு வெறுத்திருப்பார், நான் செத்து பிணமா இருப்பேன். அவர் பாவிகளை நேசிக்கிறவர். அல்லேலூயா. இதுல உட்கார்ந்து இருக்கிற யாருமே நான் ஒரு பாவம் செய்யல சொல்லட்டுமா? கிருபையினாலதான் நீங்க மீட்கப்பட்டீங்க. கிருபையினாலதான் உட்கார்ந்து இருக்கீங்க. கிருபையினாலதான் நீங்க ஊழியம் செய்றீங்க. அவருக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால பாவம் செஞ்சா வியாதி வரும், நரகத்து போகும் சொல்றது நான் உண்மை இல்லைன்னு சொல்லல. அது உண்மைதான். ஆனா இப்ப மனிதனுக்கு தேவை என்ன தெரியுமா? கிருபையின் சுவிசேஷம். கை தட்டுவோம். கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்து எதுக்காக வந்தார்? சட்ட திட்டத்தை நொறுக்கி கிருபையினாலே உன்னை மீட்பதற்காக வந்தார். அத சொல்லு. கை தட்டுவோம். அத சொல்லு. ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 1:6-7. ஓ glory to God. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. ஆண்டவர் சொல்றா பாருங்க, எதனால உங்களை சூஸ் பண்ணாரா? கிறிஸ்துவின் கிருபையினாலே. நானே யோசிப்பேன், எங்க வீட்டுல இருக்கிறதுல ரொம்ப டென்ஷன் பார்ட்டியே நான் தான். ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை ஏக்கியா பிடிச்சாரு? என்னை விடலாம் எங்க சகோதரர்கள் ரொம்ப நல்ல குணங்கள்லாம் உண்டு. இறக்க குணம் எல்லாமே நல்ல குணம் உண்டு. நானே யோசிப்பேன், நம்மள ஆண்டவர் எப்படிடா சூஸ் பண்ணாரு? எங்க ஃபேமிலியிலே போய் கேட்டு பாருங்களேன். ஐயா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவனா? அப்படிப்பட்ட மனிதனை ஏன் ஊழியக்காரனா மாத்தினார்னா, என்னுடைய பரிசுத்தத்தையோ என்னுடைய சுவாபத்தையோ என்னுடைய நடவடிக்கையை பார்த்து என்ன சூஸ் பண்ணல, கிருபையினால். ஆமென். வசனம் எப்படி இருக்கு பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அதாவது வேறொரு சுவிசேஷம் என்னன்னா பயங்காட்டுற பிரசங்கம். நீ செத்து போவ, நீ செத்து போவ, நீ செத்து போவ, நீ அழிஞ்சு போவ. ஒருத்தனுடைய ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்பீச்சை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் தேவ ஆவியில பேசுறானா. ஏன்னா அவன் சொல்ல வேண்டியது கிறிஸ்துவை குறித்து. ஐயா, அவன் பாவியா, அவன் ஒரு கொலைகாரனா மோசமானவனா பிறந்ததுக்கு அவன் காரணம் இல்ல, அவங்க பெத்தவங்களும் காரணம் இல்ல. அது தாவீதே சொல்லிட்டாரு, என் தாய் என்னை பாவத்துல அது ஆதாம் பண்ணின அட்டூழியத்தினால வந்துட்டான். இப்ப அதுல இருந்து அவன் வெளியே எப்படியா வர்றது? அதுக்கு சோர்ஸ் என்ன? அதுக்கு ஒரு பரிவாரம் என்ன? அதுக்கு ஒரு வழி என்ன? இயேசுதான் வழி. கை தட்டுவோம். இயேசுதான் வழி. அவரை சொல்லு. அவர் எதுக்காக வந்தாரு? ரட்சிக்க வந்தார். கை தட்டுவோம். ரட்சிக்க வந்தார். யாக்கோப்பு புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்பு 5:14-15. உங்களில் ஒருவன், புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்பு 5:14-15. உங்களில் ஒருவன் ஹீலிங் மினிஸ்ட்ரி ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யறவங்க நல்லா கவனிங்க.
ஒருவன் வியாதிப்பட்டால் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பாட்டுல கொண்டு போங்க ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு. அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவோ. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளிகளை ரட்சிக்கும். அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அவன் பாவம் செய்தாலும் கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இத படிச்சிருக்கீங்களா? அங்க பெட்ல கிடக்கும்போது சொல்லுவான், என்ன பாவம் செஞ்சீங்க, என்ன பாவம் செஞ்சீங்க? ஐயா, பாவத்தின் மித்தம் தண்டனை தான். ஆனா இன்னும் இயேசு மித்தமா தண்டனையில இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத சொல்லு. ஐயா, பாவத்து மித்தம் அந்த பாவத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில உனக்கா சுமந்துட்டாரியா? அந்த இயேசுவை விசுவாசியா? இப்பமே பாவத்தின் சாபத்தின் வல்லமை உடைக்கப்படியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளு. அவன் உள்ள இயேசு உள்ள வந்தார் வச்சுங்களா, வேற ஆளா மாறிடுவான். கை தட்டும். வேற ஆளா மாறிடுவான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீ ஒரு 6 மாசத்துக்கு சாவு, நீ ஒரு 6 வருஷத்துக்கா தப்பு பண்ணிருப்பீல்ல, குறைஞ்சது ஒரு 6 மாசமா தண்டனை அணிவிப்போ. அது பழைய ஏற்பாட்டின் சத்தியங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவன் பாவத்தை கூட ஆண்டவர் நினைச்சு வரான், மன்னிப்பார். கை தட்டும். மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் இயேசுவுக்காக வாழ்வான். ஏன் சவுல ஆண்டவர் தொட்டார்ல? எத்தனை ஊழியக்காரன் உன்னால செத்துருக்கான் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரன், எத்தனை சபையை அடிச்சு நொறுக்கி இருக்க. ஆண்டவர் சொல்றார், நொறுக்கினீல, அதுக்காக உன் வீட்டை நொறுக்கிறேன் பாரு. சவுளே, உன் வீட்டை நொறுக்கிற. எத்தனை ஊழியக்காரர் சாகுன, உன் உயிரை எடுக்க பாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சவுளே, சவுளே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு டச், ஒரு லைட்டா ஒளிதான் டச் பண்ணுச்சு. அந்த நிமிடமே சவுல் பவுலா மாறிட்டான் பாருங்க. எந்திரிச்ச உடனே என்ன 3 நாள் உளுந்து கிடந்தான். எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய நடுங்கி திகைத்து, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். உடனே ஆண்டவர் சொல்றார், என் நாமத்திமித்த எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு நான் காண்பிப்பேன். எனக்காக நீ சபைகளை கட்டுவாய். அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை அவனை கொன்னு எடுத்திருக்கலாம்ல. இன்னைக்கு சாபம் போடுற ஊழியத்தை மூட்டை கட்டுங்க. உன் வாயில சாபமான வார்த்தையே வரக்கூடாது. உனக்கு ஒரு ஊழியக்காரன் முதல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அன்பா பேசு, நல்லத பேசு, தேவனுடைய சிலுவையின் அன்பை பற்றி பேசு, இரக்கத்தை பத்தி பேசு, என் அப்பா எதுக்காக வந்தார் அதை பத்தி பேசு. அல்லேலூயா. அதுக்கு பேரு பவுல் சொல்றாரு, கிருபையின் சுவிசேஷமா. ஏன் ஆண்டவர் மன்னிச்சவனை மாத்த விரும்புறாரு. இல்ல ஒன்னாலே நீ எல்லாம் சரியா வாழ்ந்துருவாருன்னா இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் ஏன் வந்தாரு? உன்னால முடியாதுயா பரிசுத்தமா வாழ. அவர் உன்னை வாழ வைக்க வந்த அன்பு தெய்வம். கை தட்டுவோம். அன்பு தெய்வம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசி. அதனாலதான் ரோமர் 1:16 பார்த்தோம். 17 என்ன சொல்லிட்டாரு? விசுவாசத்தை சொல்றாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. ஐயா, அந்த பரிசுத்தம் உனக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் வரணும்னா நீ என்ன செய்யணும்? இயேசு மேல விசுவாசம் வை. இயேசு மேல விசுவாசம் வை. மேட்டர் முடிஞ்சது. இத சொல்றது கஷ்டமா? அந்த ஊழியத்தை செய்யறது கஷ்டமா?
அல்லேலூயா. நேற்று கோரம்பலத்துக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, மாஸ்டர் அந்த கையில ஃபுல்லா ரத்தம் சர்க்குலஸ் ஆயிட்டு, இப்ப நகத்த அளவுல மட்டும்தான் சின்ன போராட்டம். இந்த விரலை எடுத்து காலில் உள்ள விரலை தூக்கி வைக்கிறது. அவன் ரட்சிக்க சபைக்கே போவாத பையன். ஆனா ஆண்டவர் போன்ல ஜெபம் பண்றதை கேட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்ப என்னன்னா உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணுங்க, அவங்களை ஜெபம் பண்ண சொல்லுங்க. மாட்டானா? முதல்ல அவன் எப்படியோ இருந்திருக்கலாம். அற்புதத்தை பார்த்த உடனே இயேசுடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிட்டானா? அவன் பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும். கை தட்டும், மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். அதுக்காக பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. ஐயா, அதுல கிடக்கிற மனிதனை வெளியே கொண்டு வருது எப்படி? அதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கிக்க நான் வெட்கப்படு. அவன் யூதனா இருந்தான் சரி, கிரேக்கனா இருந்தான் சரி, இயேசு அதுக்கு தான் வந்தார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு, நல்லா பாருங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், நீ குணப்பட வேண்டும் என்று ஏவுகிறது என்று நீ அறியாமல், அவருடைய தயவு பொறுமை, அவருடைய தயவு பொறுமை, நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதா என்னமோ தெரியல. இப்ப அந்த வசனத்தை விளக்குற, தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுதான். இந்த தயவுக்கு மேல அந்த பிராக்கெட்ட தயவை எடுத்துட்டு மேல கோபத்தை போடுங்க. அவருடைய கோபம் இருந்துச்சு, நீ பீஸ் பீஸா போயிருவீங்க. சொல்லுங்க, தேவ தயவு நீ குணப்படும்படி என்ன செய்யுது? உன்னை ஏவுகிறது. ஏவுகிறது. என் பிள்ளை திருந்திராதா, என் பிள்ளை நாளைக்கு திருந்திராதா, ஐயா இன்னைக்கு உனக்கு அடிச்சு கர்த்தர் உன்னை நொறுக்கி எடுப்பாரு பாரு, இன்னைக்கு நீ அழிஞ்சே போயிருவ பாரு, அப்படி பேசாதீங்க. ஐயா, தேவ தயவு குணப்படும்படி ஏவுதான். அவருடைய கோபம் ஏறிச்சுன்னா ஆள் காலி. ஆனா தயவு ஏவுதான். என் பிள்ளை இப்ப திருந்திராதா, நாளைக்கு திருந்திராதா, அடுத்த வாரம் மாறிடாதா, அடுத்த மாசம் மாறிட மாட்டானா, சவுள மாதிரி மாறிட மாட்டானா, தாவீத மாதிரி மாறிட மாட்டானா? அவரு தயவு அது எவ்வளவா? நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை, அது ஐஸ்வர்யம் உள்ளவதான். இவைகளின் ஐஸ்வர்யத்தை, நம்ம ஐஸ்வர்யம்னா பணத்துலதான் ஐஸ்வர்யத்தை பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை மன்னிக்கிறதுல திருந்த மாட்டானா, மாற மாட்டானா அப்படிங்கறதுல, பொறுமையா இருக்கிறதுல, தயவா இருக்கிறதுல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரா? கையை தட்டும், ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரா? அது அப்படி இருந்தனாலதாங்க நீங்களும் நானும் தப்பிச்சோம். நான் அந்த வசனத்தை படிக்கும்போது யோசித்தேன், ஒரு 30 முன்னாடி எல்லாம் நம்ம ஆண்டவருடைய வருகை வந்து நம்ம நரகத்தானே போயிருப்போம். ஆனா நம்ம பாவத்துல இருக்கும் போது ஆண்டவருடைய கோபத்தை நம்மகிட்ட காட்டி இருந்தா அவ்வளவுதான், நம்ம என்னைக்கே செத்து மடிஞ்சிருப்போமே. அப்போ நம்ம மாற மாட்டோமா, திருந்த மாட்டானா, ஊழியக்காரனா வருவானான்ட்டு அவருடைய தயவு நம்மளை குணப்படும்படி ஏவிக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இத பத்தி நீ பிறருக்கு சொல்லு. அதுதாங்க அற்புத சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், ஆண்டவர் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இயேசு எதுக்கு வந்தாருங்கறத சொல்லு. அல்லேலூயா. மத்தேயு 11 28 29. ஓ glory to God. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு சொல்றார் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கலாமே, வா 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 வா, நீ என்ன கோவப்பட்ட, நீ என்ன அட்டூழியெல்லாம் பண்ணுன, என்கிட்ட வந்திருக்க, இப்ப பாரு உன்னை மண்டல குட்டி உன் கைய கால ஒடிச்சு போடுறனா இல்லையா பாரு. ஆண்டவர் சொன்னாரா? இளைப்பாறுதல் தருவேன். ஐயா, வருத்தப்பட்டு நிம்மதி இல்லாம வாழ்றிய, என்கிட்ட வாப்பா, என்கிட்ட வா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உன் நோயை குணமாக்குறேன், உன் கடன் பிரச்சனையை தீர்க்கிறேன். ஐயா, பாவி என்று மனுஷன் தள்ளுவான்,
இயேசு உன்னை மாற்ற விரும்புகிறார். கை தட்டுவோம். இயேசு உன்னை மாற்ற விரும்புகிறார். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி எப்படி நன்றி சொல்லி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. சொல்லுங்க, நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு சகோதரி நார்கோயில்ல நினைக்கிறேன், என்னிட்ட வந்து கேட்டாப்ல, பாஸ்டர் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், சபைக்கு தசமபாகம் கரெக்டா கொடுக்கறேன், காலையில ஜெபம் பண்றேன், சாயந்தரம் ஜெபம் பண்றேன், என் மாப்பிள்ளை திருந்தவே முடிக்காரு, குடிய நிப்பாட்டவும் முடிக்காரு, என் மாப்பிள்ளை தான் திருந்தலாம் பார்த்தா என் பிள்ளைகளும் திருந்தல, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சான், இவன் குடிச்சு குடிச்சு பொண்டாட்டி சண்டை போட்டு அவளும் வீட்டை விட்டு போயிட்டா, அவன் வாழ்க்கையும் சரியில்லை, பிள்ளையை கட்டி கொடுத்தேன், பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துலயும் நிம்மதி இல்லை. அப்ப நான் ஜெபம் பண்றது ஆண்டவர் கேட்கலையா? நான் ஜெபம் பண்றது ஆண்டவர் கேட்கலையா? நான் காலையில ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்கிறேன், இப்படி செஞ்சு எனக்கு நிம்மதி இல்லையே, அப்ப என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? எல்லாரும் எனக்கு ஆண்டவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு சொல்றாங்க, என் மாப்பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யலையே. நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன்? நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சரியா நீங்க அறியல. நீங்க சரியா நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்றீங்களே தவிர, நான் தேவனுக்கு அப்படி செஞ்சேன், உங்களுக்காக தேவன் என்ன செஞ்சாருங்கிறத கண்டுபிடிச்சீங்களா? நீங்க தேவனுக்கு இதை செஞ்ச, நான் காணிக்க கொடுத்தேன், நான் தசமாவும் கொடுத்தேன், நான் ஜெபம் பண்றேன், இப்படி செஞ்சேன் அப்படி சொல்றீங்க. உங்களுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? உன் பாவத்தை அவர் மேல போட்டாரு, உன் சாபத்தை அவர் மேல போட்டாரு, உன் நோய் அவர் சுமந்தாரு, உன் தரித்திரத்தை போக்குனாரு, உனக்காக அவர் மரித்தாரு, நீ பாவியா இருந்து அன்பு காட்டினாரு, அவர் உனக்கு செஞ்சதை நீ கண்டுபிடிச்சு நன்றி சொன்னியா? அது 1வது படியில நீ காலை வைக்காம நீ 2வது படியில காலை வச்சனாலதான் இந்த பிரச்சனை. இதான் உண்மை. கை தட்டும். இதான் உண்மை. அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உனக்காக தேவன் செஞ்சத நீ பார்க்காதனால நீ தேவனுக்காக செஞ்சதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா முதல் படி, உனக்காக இயேசு சிலுவையில ஒரு பாவமே செய்யாத அவரு உன்னுடைய அத்தனை பாவத்தின் தம்மேல போட்டு அந்த விழாவில குத்தி முள்முடிய நசுக்கி ரத்தம் சிந்தி உனக்காக சிலுவையில துடிச்சாரு. எதுக்காக? என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அதை நீ பாத்தியா? உனக்காக அவர் செஞ்சதை நீ விசுவாசித்தியா? அதை நம்புனியா? அதை ஏற்றுக்கொண்டாயா? அதை ஏற்றுக்கொண்டானா உன் வாழ்க்கை மாறிடும். கை தட்டும். மாறிடும். அப்ப நீ அவருக்காக செய்ய வேண்டாங்கிற அர்த்தத்துல சொல்லல. சிலர் தன்னுடைய சொந்த நீதியை மட்டுமே பார்க்கறாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி உனக்காக தேவன் செஞ்சிருக்கிறாரு. உன்னை எத்தனை நோயில இருந்து காப்பாத்தி இருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைய உன்னை மாத்தி இருக்கிறாரு. நீ முதல்ல எப்படி இருந்த, என்ன வேலை பார்த்த, எப்படி இன்னைக்கு உன்னை எப்படி ஆக்கி இருக்கிறாரு. இது எதனால? உன் அப்பா உனக்காக சிலுவையில பண்ணின தியாகம். அப்போ நீ அவருக்காக செய்யறத அதிகமா பாக்குற, அவர் உனக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க வாழ்க்கை மாறிவிடும். கைதட்டும். மாறிவிடும். எடுத்து வாசியுங்கள். ரோமர் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 1-2. ஓ glory to God. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால். நீங்க எதனால நீதிமானாக்கப்பட்டீங்களா? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. 2 வசனத்திலேயுமே ஐயா நீ தேவனோடு நீ எப்படி ஒப்புரவாக முடியும், தேவனோடு நீ எப்படி சமாதானமாக முடியும்? விசுவாசத்தினால மட்டும்தான். நிறைய பேர் என்ன சொல்ற, என்னப்பா எப்ப பார்த்தாலும் விசுவாசம் விசுவாசம் கிருபை கிருபை. ஐயா விசுவாச கிருபையினாலதானே நீ ரட்சிக்கப்பட்ட. விசுவாச கிருபையினாலதானே ரட்சிக்கப்பட்ட. அல்ல நீ ரட்சிக்கப்படுறதுக்கு இங்க இருந்து 10 மலை வேற நீ முழங்கால அப்படி நடந்து போய் ரட்சிக்கப்பட்டியா? நீ எப்படி எல்லாம் பக்கத்தை பாருங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? 10 கிலோமீட்டர் ரோட்டுல நடந்து போய் நடந்தாதான் இயேசு உனக்குள்ள வருவா. நீ தியாகம் பண்ணியா? அது 10 லட்சத்தை நீ கொடுத்தியா? எதுவுமே செய்யலையே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், அவர் எனக்காக தான் மரித்தாரு, உயிர் தந்தாரு. அவர்தான் உண்மையான விசுவாசம். உடனே கிருபையா உனக்குள்ள வந்துட்டார்ல. உன்னுடைய சொந்த முயற்சி இல்லாம கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்ட. அந்த கிருபை விசுவாசத்தினாலதான் நீ தேவனோடு சமாதானமாய் இருக்கிறாய். கை தட்டுவோம். தேவனோடு சமாதானமாய் இருக்கிறாய். கிருபையினாலேதான் எங்க போய் சாக்கியத்தை பெற்று இருக்கிறீங்களா? கிருபையில் பிரவேசிக்கும் விசுவாசத்தினால் கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நினைச்சிருக்கிறோம். விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. அப்ப விசுவாசம் முக்கியமா இல்லையா? முக்கியம். அப்ப அதை போதிக்கணுமா போதிக்க வேண்டாமா? விசுவாசத்தை சொல்லியே ஜனங்களை கெடு. ஐயா அவன் விசுவாசம் தெரியல, ஆண்டவரோடு சமாதானமே வர முடியாத. தேவனுக்கு மனிதனுக்கு பிளவுல இருக்கும். பிளவு இருந்தா சாத்தாவனை சோழி முடிச்சிருவானா? நீ விசுவாசம் இருந்தாதான் அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சாதான் நீ தேவனோடு சமாதானம் ஆயிருவ. பிசாசு உன் மேல கை வைக்க முடியாது. நீங்க ஆராதனையில பேசினாரு, உன் மேல ஒரு பிசாசு கண்ணு போட முடியாது, கை வைக்க முடியாது. ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசித்தா நீ நிக்கிற இடத்துல எல்லாம் தேவன் உன்னோடு இருக்கிறார். கை தட்டுவோம். நீ தூங்குற இடத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய ரத்தம் உன்னை மூடி இருக்கு. அதை விசுவாசித்தா தானே அதை அனுபவிக்க முடியும். அதை விசுவாசித்தானே அந்த கிருபைகளை போடைய சாக்கியத்தை பெற முடியும். அப்ப கிருபை விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு நமக்கு தொடர்பே இல்லைங்க. நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. ஒரு உதாரணம் சொல்றேன். 5 மாடி கட்டடத்தின் உச்சில, நல்லா கவனிங்க, 5 மாடி கட்டடத்தின் உச்சில ஒருத்தன் கைத்துல தொங்கிட்டு இருக்கான் வச்சுக்கிறீங்க. சாவறதுக்கு போயிருக்கான் வச்சுக்கோங்களா. திடீர்னு அந்த நேரத்துல மனம் மாறுறான், சாவக்கூடாதுன்னு கைத்துல தொங்கிட்டு இருக்கான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு 5வது மாடி உயரத்துல கைத்துல தொங்கிட்டு இருக்கான் வச்சுக்கிறீங்க. நியூஸ் போயிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் வாராங்க, பாதுகாப்பு படைகள், பைசரிசு எல்லாரும் வாராங்க வச்சுக்கிறீங்க. என்ன செய்வாங்க? கீழே வலைய என்ன செய்வாங்க? விரிப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி ஆள் நிப்பாங்க. எல்லாம் கயிறை போடுங்கப்பா, வலைய பிடிங்கப்பா, அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வலைய விரிச்சாச்சு, வலைய விரிச்சாச்சு. அவன் தொங்கிட்டு இருக்கிறவன், கைத்துல தொங்கிட்டு இருக்கவன் கயிறை விடணும்ல. கைத்த விட்டாதான் அவன் இவங்க பொத்துன்னு விழுவான். வலையில ஜம்ப் பண்ணி என்னச்சுவான். அவன் கைத்துல தொங்குறவன் சப்போஸ் வலைய விட்டுட்டாங்கன்னா நான் எத்தனாம் மாடியில தொங்கிட்டு இருக்கேன்? 5வது மாடி. மிஸ் பண்ணிட்டேன்னா நான் செத்து போயிருவானே, நான் செத்து போயிருவானே அப்படின்னு அவன் பயந்து அதை புடிச்சுக்கிட்டே இருந்தா நாள் முழுவதும் தொங்கிட்டு இருக்க வேண்டியதான். அவன் 2 கையை விட்டாதான் கீழே விழுவான். கீழே விழுந்தாதான் பாதுகாக்க முடியும். ஐயா உன்னை நீ இயேசுவிடத்துல கொடுத்துரு. உன்னை வாழ்க்கை இயேசுவிடத்துல கொடுத்துட்டு நீ விட்டுரு. அவர் பாத்துக்குருவாரு. கை தட்டுவோம். அவர் பாத்துக்குருவாரு. அதுதான் விசுவாசம். அந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை தான் கிருபையின் வாழ்க்கை. கை தட்டுவோம். கிருபையின் வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு கிருபையினால் என்னன்னு சரியா இருக்கு தெரியல. ஏன் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ கிருபையினால அவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தை புடிச்சுக்கிட்டே இரு. புடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் தொங்கிட்டு எத்தனை நாளைக்கு தொங்க முடியும்? விட்டாதாங்க வலையில சிக்குவா. உன் வாழ்க்கையை ஏசப்பா கையில கொடுத்தாதாங்க அவர் உன்னை பாதுகாப்பாரு.
அவரை விசுவாசித்தாதாங்க கிருபை உனக்குள்ள வந்து உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 2:6 எடுத்து வாசித்து பாருங்க. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. இந்த பவுல் சொல்றாரு பாருங்க, இது நல்ல ஒரு வெளிப்பாடு. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி படு மோசமானவனா இருக்கலாம், படு மோசமானவனா இருக்கலாம். ஆனா அவரை நீ என்ன செஞ்சா? ஏற்றுக்கொண்டியா? இயேசு என் பாவத்துக்கா மரிச்சாரியா, அவர் வந்துட்டா என் பாவம் மன்னிக்கப்படும், அவர் எனக்காக மரிச்சாரியா அப்படின்னு ஏற்றுக்கொண்டபடினால் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி தெரியுமா உணர்த்தினாரு? ஐயா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது, நீ எதுவுமே செய்யல, நீ எதுவுமே செய்யல. இயேசு உனக்குள்ள வர்றதுக்கு நீ எந்த பரிகாரமும் செய்யல, ஏற்றுக்கொண்ட. வாங்கப்பா, நான் உங்களை கடவுளா நம்புறேன், தெய்வமா நம்புறேன்னு ஏற்றுக்கொண்ட பின்னால் பிள்ளையா மாறிட்டு இல்ல. அப்போ அதையே விசுவாசத்துல கிருபை நீ பெற்றுக்கொண்டில்ல, அதே மாதிரி அவருக்குள்ள கடைசி வர அந்த விசுவாசத்துல கிருபையில நடந்துரு. கை தட்டுவோம், நடந்துரு, கடைசி வர நடந்துரு. இது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. புரிஞ்சுட்டா? ரட்சிக்கப்படுறதுக்கு நீ எதுவுமே செய்யல, ஏற்றுக்கொண்ட, பிள்ளையா மாறிட்ட. ஓகே, இப்போ ஆவிக்குரிய பயணத்துல போற, வேலை உயர்வு வரோம் அற்புதம் போற, ரட்சிப்பு தாங்க உலகத்துல பெருசு. அதுவே இலவசமா ஏற்றுக்கொண்டபடினால ஏசப்பா விசுவாசத்துல கிருபையில நடத்துறாருன்னா, உன் வாழ்க்கையில கடைசி வர விசுவாசம் கிருபையில உன் பயணத்தை கொண்டு போயிரு. சேர்க்க வேண்டிய இடத்துல கிளியரா சேர்த்துருவார். கை தட்டுவோம், கிளியரா சேர்த்துருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அடுத்து என்ன சொல்றாரு? அவருக்குள் நடந்து கொண்டு. உன் வாழ்க்கைய அவர் மேலே விசுவாசம் வச்சு அவர் கிருபையிலே வாழ்ந்துட்டு போயிரு. அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான். கை தட்டுவோம், புரிந்தவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி, கலாத்தியர் 5:6, இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். இது ரொம்ப முக்கியமான காரியங்க. பைபிள்ல 2 புதைகள் புதைஞ்சு கிடக்கு. 2 புதைகள் புதைஞ்சு கிடக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஒண்ணு தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்க, அதுக்கு பேரு தான் கிருபை. 2 என்ன தெரியுமா? ஃபெய்த், தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம். இந்த 2ம் இருந்தா ஆவிக்குரிய மனிதனை அசைக்கவே முடியாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அன்பு, 2வது விசுவாசம். அன்புங்கிறது என்னது? தேவன் நம்மை வைத்த கிருபை. இங்க சொல்றாரு பவுல், அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அப்ப நீங்க முதல்ல பாத்தீங்களா, நான் தசமபாவம் கொடுத்தேன், காலையில ஜெபம் பண்ண, இதெல்லாம் பண்ணு. இது நீங்க பண்ணினாலும் முதலிடம் எது வருது தெரியுமா? அன்பு. நீ கர்த்தருக்காக கொடுத்தாலும் தேவன் மேல இருக்கிற அன்பினால கொடுக்கணும். நீ ஊழியம் செஞ்சாலும் தேவன் மேல இருக்கிற அன்பினால ஊழியம் செய்யணுமா? நான் வந்தேன், ஒரு டாபிக் எடுத்தேன், 20 நிமிஷம் நான் பிரசங்கம் பண்ணணும், 2 பாட்டு படிச்சேன், காணிக்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படி கடமைக்காக செய்யலாம். ஆனா வேதம் சொல்லுது, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். எனக்காக எங்க அப்பா உயிரையே கொடுத்தாரு ஐயா, நான் மோசமா கடந்தவன அவர் பிள்ளையா மாத்தி இருக்கிறாரியா, அவருடைய ஊழியக்காரனா, ஸ்தானாதிபதியா, மாளிகையா, பண்ணையா, ஆசாரியனாய், பரிசுத்த ஜாதியா, சொந்த ஜனமா என்ன மாத்தி இருக்கிறாரியா. அதுக்கு நான் தகுதியே கிடையாதுயா, அதுக்கு அவருடைய அன்புதாயா. அந்த அன்பை நான் நினைக்கும் பொழுது அவருக்காக நான் வாழணும். கை தட்டும். அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக நான் கொடுக்கணும். ஐயா, அப்படி அன்பினால் நீ கொடுத்தா நீ திரும்ப அள்ளிக்கிட்டே இருப்ப. கை தட்டும், அள்ளிக்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். நீங்க அந்த ஆண்டோடைய சமூகத்துல இருக்கும்போது அந்த அன்பை நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை அப்படி ஒரு கொஞ்சம் அப்படி வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நான் ஆரம்பத்துல எப்படி இருந்தேன்,
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தேன், நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு வியாதி, அதையெல்லாம் பார்க்கும்போது எதுலயாவது பிசாசு நம்மளை தோக்கடிக்கலையே, எல்லாத்தையும் ஜெயித்து பிசாசோட வாயை அடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்போ அவருடைய அன்பு எம்மள இருக்கதானே செஞ்சிருக்கு. நான் நேத்து கூட பைக்ல வரும்போது யோசிங்க, எத்தனை ஆபத்து, எத்தனை இதுல நம்மளை தட்ட பார்த்தான், ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்ப நம்மளை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்காரு. அப்ப நம்ம மேல ஒரு தனி பாசம் இருக்கு. அப்ப அந்த அன்பான தேவனுக்கு நம்ம சாதிச்சு ஆகணும். கைதட்டும், ஆகணும். சொல்லுங்க, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அந்த அன்புங்கிறது என்னது? கிருபை. அந்த ஏசப்பா சிலுவையில உனக்காக செஞ்ச அந்த அன்பை நினைக்கிறியா? அதை தியானிக்கிறியா? எங்கேயோ அலைஞ்சு இதுல இப்ப உட்கார்ந்து இருக்கவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருக்கிறாங்க, ஒவ்வொரு இதை சார்ந்தவர்களா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த ஏசப்பாவுடைய அன்பர் அவருடைய பாதத்துல இவ்வளவு நேரம் உன்னால உட்கார, சினிமா தியேட்டர்லயும் அங்கே உட்கார்ந்த ஆளு, ஐயா பார்லயும் அங்கே உட்கார்ந்த ஆளு, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்குன்னா ஏசப்பா உன் மேல வச்ச காதல். கைதட்டும், உன் மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. ஐயா உன் ஊர்ல எத்தனை பேர் இருக்க, உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறாரு, என்னது? அன்பு. எத்தனை படிச்சவங்க அறிவாளிகள் இருக்கத்தக்கன உன் கையில ஊழியத்தை நம்பி கொடுத்திருக்கிறாரு, அது என்னது? அன்பு. எவ்வளவு பெரிய அறிவாளிகளுக்கு கொடுக்காத தரிசனத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னது? தேவன் உன் மேல வச்ச படிப்பறிவில்லாத உன் மேல வச்ச அன்புயா. அந்த தேவனுக்காக சாதிக்கணும். கைதட்டும், சாதிக்கணும். ஹல்லேலூயா. அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அப்ப என்னன்னா, கொடுக்கிறது தவறல்ல, ஜெபிக்கிறது தவறல்ல. அந்த அன்பை உணர்ந்து, நான் ஊழியக்காரனுக்காக கொடுக்கல, நான் ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கல, என் அப்பா என்ன ரட்சித்தாரியா, அந்த தேவனுக்காக நான் கொடுக்கிறையா. அந்த அன்பை ருசித்து நீ கொடுத்து பாரு, பல கனிகள் திறக்கப்படும். கைதட்டும், பல கனிகள் திறக்கப்படும். அதை நினைச்சான்னா கடைசியில் அவன் எப்படிப்பட்டவனா மாற. அந்த ஒரே ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, ரோமர் புஸ்தகம் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவருடைய இருதயம், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. ஏன் பிசாசு உள்ள வாரா? தேவனுடைய அன்பை உணர்ந்தாயா? தேவனுடைய அன்பை கண்டுபிடிச்சாயா? ஐயா உன்னை எப்படியா அவனை பிடிச்சாரு? எங்கேயோ போன மனிதனை உன்னை பிடிச்சிட்டாரு. எங்கேயோ போன மனிதனை உன்னை தரிசனத்துக்காக உன்னை அடைச்சு போட்டாரு. ஏன் அவரை விட்டு நீ வெளியே போக முடியல? எத்தனை முறை அவரை விட்டு நீ விலகி போகணும்னு நினைச்ச? துன்பம், பசி, பட்டினி, போராட்டம், அவரை விட்டு உன்னால விலகி போக முடிஞ்சுச்சா? யோனாவை மாதிரி உன்னை விரட்டி விரட்டி பிடிச்சாரு. அந்த அன்பு உன்னை விரட்டி விரட்டி வந்துச்சு. அந்த அன்பை நீ நினைச்சேன்னா உன்னால் அவரை துதிக்காம இருக்க முடியாது. என் அப்பாவை துதிக்காம இருக்க முடியாது. அந்த அன்பில்லாம வாழுகிற வாழ்க்கை தான் விசுவாசம் இல்லாமல் விரத்தியோடு வாழுகிறார்கள். குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் குழந்தையை கொடுத்தாரு. ஐயா கடனோடு இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்தாரு. இந்த அன்பை நீ நினைத்து பார்த்தாயா? அதை பார்த்தேன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஏசப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ராஜா, என்னை ரட்சித்தீரே, என் வாழ்க்கையை மாற்றினீரே, நரகத்துக்கு போறவன நித்தியத்துக்கு போறவனா என்ன மாற்றிட்டீங்களப்பா. அப்பா உங்க கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான்பா என்ன மாத்திச்சு. அந்த அன்பான சுவிசேஷம் தான் என்ன மாத்திச்சுப்பா. நான் எதுவும் செய்யலப்பா, எனக்காக எல்லாமே நீங்க செஞ்சிட்டீங்களப்பா. உங்களை துதிக்காம இருக்க முடியாது. இதை மறந்தவனுடைய இருதயம் தான் இன்னைக்கு பிசாசுனால இருளடைஞ்சு போய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரனோடு பேசுகிறா, உன் மேல அன்பா தான் இருக்கிறா. ஏன் உன் கடன் பிரச்சனை தீரல? ஏன் உன் குடும்ப பிரச்சனை தீரல? நீ செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருக்கே தவிர உனக்காக தேவன் சிலுவையில செஞ்சதை நினைச்சியா? உனக்காக ஒரு உயிரையே கொடுத்தாரு, அதை நினைச்சியா? உனக்காக உங்களுடைய பெத்த தகப்பர்கள் தாய்மார்கள் உயிரை கொடுக்க முடியுமா? உன் கணவன் உனக்காக உயிரை கொடுக்க முடியுமா? உன் மனைவி உனக்காக உயிரை கொடுக்க முடியுமா? உன் பிள்ளைகள் உனக்காக உயிரை கொடுக்க முடியுமா? என் ஆண்டவர் இயேசு உனக்காக உயிரை கொடுத்தாரு. அந்த அன்பு பெரியது. அவரை நினைச்சு துதி, அவரை நினைச்சு நன்றி சொல்லு, அவருக்கு முதலிடம் கொடு. அவர் இல்லாம வாழ முடியாது. அவரை நான் நன்றி சொல்லுவேன். அந்த அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும்.
கண்களை மூடு. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, நரகம் உண்டு, பாதாளம் உண்டு, தப்பு செய்யறவனுக்கு தண்டனை ஜெயில் உண்டு என்பது நீ சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை, அவனுக்கே அது தெரியும். ஆனா அவன் கொலைவெறியின் ஆவியினால் தாக்கப்பட்டு இருக்கிறான், வேற்றார ஆவியினால் தாக்கப்பட்டு இருக்கிறான், ஆதாமின் சுவாபத்தின் ஆவினால் தாக்கப்பட்டு இருக்கிறார். அவன் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னையா பரிகாரம் உண்டு? ஒரே பரிகாரம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். நீ பயங்காட்டுற பிரசங்கம் அல்ல. பாவிகளை நேசிக்கத்தான் இயேசு வந்தார். பாவிகளை நேசிக்க இயேசு வந்தார். பாவிகளை நீதிமானாக்க வந்தார். இலவசமாய் உன்னை மாத்துகிறார். கிருபையினால் உன்னை மாத்துகிறார். இயேசு மேல விசுவாசம் வை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. ஐயா, இயேசு மேல நீ விசுவாசம் வச்சா அவருடைய நீதியே உனக்குள்ள வந்துருமா? ஒருத்தனும் உன்னை குற்றம் சாட்ட முடியாது. ஒருவனும் உன்னை குற்றம் சாட்ட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கைத்தில் தொங்குவது போல தொங்கிக் கொண்டிருக்கிறாயா? என்னை யாராவது காப்பாத்துவாங்க என்று உன்னுடைய மாமிச பலத்தில, ஐயோ நான் விழுந்தா எல்லாரும் கைவிட்டுருவாங்களோ என்று சொல்லி உன்னுடைய மனுஷ பலத்தை காட்டி, நான் அப்படி இருந்துருவேன், நான் இப்படி இருந்துருவேன், நான் அப்படி இருக்கிறேன் என்று உன்னுடைய மாமிச பலத்தை காட்டுவாய். ஆனால் நீ தொங்கிக் கொண்டுதான் வாழணும். உன் வாழ்க்கை தொங்கமாய் மாறிவிடும். கையை விட்டுரு. உன்னை கீழே பாதுகாக்க வலை விரிச்சா கையை விட்டுரு. இயேசு மேல பாரத்தை வைத்து விடு. இயேசு மேல உன் வாழ்க்கையை கொடுத்துரு. இயேசு மேல உன் பிள்ளையை வைத்துரு. இயேசு மேல உன் கணவனை கொடு, மனைவியை கொடு, பிள்ளைகளை கொடு. அவர் மேல பாரத்தை போடு. உன் மாம்ச பலத்தை காட்டாத. உன் மாம்ச பலத்தை காட்ட காட்ட உன் பலத்தோடு நீ தொங்கிக் கொண்டுதான் இருப்பாய். கிருபை நீ இழந்து விடுவாய். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறபடினால் கிருபையில் இருந்து விழுந்து விட்டீர்களே, புத்தி இல்லாத கலாத்தியர்களே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் சாபத்துக்குட்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். அப்படி அல்ல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால்தான் எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரையும் கழுவது இயேசுடைய ரத்தம் தான். எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து வாழ்றார் என்பதை அன்பு காட்டு. தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறார். அந்த அன்பை கண்டுபிடி. ஆண்டவர் 2 காரியங்களை முக்கியத்துவப்படுத்தினார். இந்த பைபிளுடைய சாராம்சம் 1, தேவனுடைய அன்பு, அதுதான் கிருபை. 2வது, விசுவாசத்துல மட்டும்தான் அதை நீ அனுபவிக்க முடியும். நீ தொங்கிக் கொண்டே இருந்தால் உன் பலத்துல நீ தொங்கலாம். விட்டுரு. விசுவாசத்தினால தேவன் மேல படிய போட்டு விட்டுரு. அவரை சார்ந்து வாழு. எப்படி நீ ரட்சிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டாயோ அதே போல கடைசி வரை நட. வாழ்க்கையில ஒவ்வொரு பயணத்திலும் அவரை பற்றி மேல் விசுவாசத்திலே நடந்துரு. என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும். என்ன வந்தாலும் அவர் வார்த்தையில் நடந்து விட்டால் இன்னல் துன்பங்கள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தப்பா உங்களை பாவம் செய்ய தூண்டல, ஆனா பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு கிருபையின் சுவிசேஷம் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. அநேகருக்குள்ள விசுவாசம் வருது. நான் மாமிசத்துல வைராக்கியமா இருந்தேன். நான் தான் கரெக்ட், மத்தவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு நினைச்சேன். அது நீ கைத்துல தொங்கிக்கிட்டு இருக்க. வலையில விழல, கிருபையில விழல. அவருடைய ரத்தத்தாலதான் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அவர் மறிக்கலன்னா நான் பீஸ் ஆயிருவேன். ஐயா, ஆவியானவர் வராட்டா என் லைஃப், ஆவியானவர் எனக்குள்ள வராட்டா இன்னைக்கு முன்னாடி நான் ஒரு ஊழியக்காரனா நிக்க முடியாது. என் பேர், அட்ரஸ், நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியா எனக்குள் வரப்போய் தான் இன்னைக்கு தேவ மனுஷனா உங்க முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை உண்டாவதாக.
தேங்க்யூ லார்ட். Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த செய்தி ஒவ்வொரு உள்ளத்திலும் மாற்றட்டும். பிறருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று முதலாவது நரகத்தையும் தண்டனை பற்றி சொல்லாதபடி சிலுவையின் அன்பை, சிலுவையின் இரக்கத்தை, ஏசாப்பாவுடைய அன்பை சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் மாறுவார்களாக. பிறரை சபிக்காதபடி, பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.